அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசிரியை இலக்கியா. இன்று 6ஆம் வகுப்பிற்கான இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடியை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நுழைவாயிலை பற்றி பார்ப்போம். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி எனப்படுகிறது. ஆமாங்க, ஆத்திச்சூடி சொன்னோன்னு நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நம்ம அவை பற்றி சொன்ன அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் அப்படின்ற அந்த ஆத்திச்சூடி ஞாபகம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதியாரும் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு. அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், அந்த மாதிரியான ஆத்திச்சூடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆத்திச்சூடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்களா? இந்த ஆத்திச்சூடியை அறிவியல் ஆத்திச்சூடின்னு சொல்றாங்க. அதாவது அறிவியலை குறித்து எழுதப்பட்ட ஆத்திச்சூடி, அ இ ஈ அப்படின்ற அந்த வரிசையில எழுதப்பட்ட ஆத்திச்சூடியை தான் அறிவியல் ஆத்திச்சூடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி என்னன்றதை இன்னைக்கு நாம கத்துக்கலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாடுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். பார்க்கும்போதே ரொம்ப அழகான வரிகளா இருக்கு இல்லையா? அறிவியல் சிந்தனைக்குள். எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு ஆர்வம் வேணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அறிவியலில், ஆராய்ச்சியில் அறிவியலை புரிந்து கொள்ள நல்ல ஒரு ஆர்வத்தை நம்ம முதல்ல நம்ம கிட்ட வளர்த்துக்கணும். ஆய்வில் மூழ்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட காரண காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றிய ஆய்வுல நம்ம ஈடுபட வேண்டும். இது சயின்ஸ்க்காக மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலையும் சரி. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அது உண்மையா பொய்யான அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, அதை பற்றிய நிறைய தகவல்களை நம்ம சேமிக்கும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றது நமக்கு தெரியும். அதை தான் இங்க ஆய்வில் மூழ்கு அப்படின்னு இருக்காங்க. இயன்றவரை புரிந்து கொள். இதற்கு முன்னாடி கண்டுபிடித்த எத்தனையோ அறிவியல் ஆராய்ச்சிகள் சொன்ன கூற்றினை இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளோட வயசுல பெரியவங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன அனுபவங்களையும் அறிவுரைகளையும் புரிந்து கொள்ள நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும். ஈடுபாடுடன் அணுகு. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முழு ஈடுபாட்டோடு நம்ம அணுகணும் வச்சுக்கோங்களேன், அதோட ரிசல்ட்டே வேற லெவல்ல இருக்கும். உண்மை கண்டறி. எது உண்மை எது பொய்ன்றத கண்டறிய நம்ம முயற்சிக்கணும். ஊக்கம் வெற்றி தரும். என்னைக்குமே விடாமுயற்சியோடு ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நமக்கு தான் சொந்தம். என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். என்றும் அறிவியலே வெல்லும். இந்த இடத்துல அறிவியல்ன்றது ஆராய்ச்சி சொல்லலாம். நேற்று கண்டுபிடித்த ஒரு செயலை இதை விட பெட்டரா இன்னொரு முறை பண்ணலான்ட்டு ஒரு ஆராய்ச்சியில ஒரு முடிவு வருது இல்லையா? அதனால எப்பவுமே அறிவியல் ஜெயிக்கும். ஏன் என்று கேள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்று நாம பல கேள்விகளை கேட்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள் தெளிவு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்க பழகிக்கணும். ஐயம் தெளிந்து சொல். ஐயம் என்பது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நம்ம சரி செய்த பின்னர் மற்றவர்களுக்கு அதை விளக்கி சொல்ல முயற்சிக்கணும். ஒருத்தங்கிட்ட போய் சொல்லும் போது அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம, ஓ இதுதானே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி கொண்டு மற்றவங்க கிட்ட நம்ம போய் சொல்றது ரொம்பவும் நல்லா இருக்கும். ஒருமித்து செயல்படு. நான் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், நான் மட்டும்தான் செய்வேன், இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம ஒருமித்து அப்படின்னும் போது நம்ம கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களாகட்டும், சக மாணவர்களாகட்டும், சக ஆசிரியர்களாகட்டும், ஏன் சக மனிதர்களாகட்டும், அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து ஒருமித்து ஒரு கூட்டமா ஒரு குழுவா ஒற்றுமையா நம்ம செயல்படும் போது நம்மளோட முயற்சி, நம்மளோட வெற்றி கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல பேசப்படும். ஓய்வர உலை. நான் 10 முறை முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு முறை கூட ரிசல்ட் வரல, திரும்பவும் இந்த ரிசர்ச் என்னால் தொடரவே முடியாது அப்படின்னு சொல்லாம 10 முறை நான் தோத்துட்டாலும் 10 விஷயங்களை கத்துக்கிட்டேன், 11வது முறை நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓய்வர உண்மையா நம்ம உழைச்சோம் அப்படின்னா ஔடதமாம் அனுபவம். இந்த இடத்துல ஔடதம் என்பது மருந்து. வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு சிறந்த ஒரு மருந்து, சிறந்த ஒரு நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அனுபவம் தாங்க. அனுபவம் வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ அழகான பாடங்களை சொல்லித்தரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அனுபவம் எத்தனையோ நோய்களுக்கு, எத்தனையோ குழப்பங்களுக்கு ஒரு தீர்வா அமையும் அப்படின்றது தான் திரு நெல்லை சு. முத்து அவர்கள் இந்த அறிவியல் ஆத்திச்சூடியில நமக்கு சொல்லியிருக்காரு.
தற்போது இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் என்னென்ன என்பதை பார்ப்போம். ஐயம் என்பதற்கு சந்தேகம் என்று பொருள். ஒருமித்து என்பது ஒற்றுமையாக. இயன்றவரை என்பதற்கு முடிந்தவரை என்று பொருள். ஔடதம் என்பதற்கு மருந்து என்று பொருள். இப்ப பாடலுடைய பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்றத பார்த்துக்கலாம். மாணவர்கள் அறிவியலில் நாட்டம் கொள்ள வேண்டும். காரண காரியங்களை அறிய ஆய்வில் மூழ்குதல் வேண்டும். அறிவியல் மாற்றங்களையும் உண்மைகளையும் முடிந்தவரை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அறிவின் துணை கொண்டு அறிவியல் உண்மையை கண்டறிய வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகள் கட்டாயம் ஒரு நாள் வெற்றியை தரும். இவ்வுலகில் அறிவியலே என்றும் வென்று நிற்கும். தெளிவுபடுத்திக் கொள்ள ஏனென்று கேட்டல் வேண்டும். பிறருக்கு சொல்லும் போது பிழையின்றி தெளிவாக சொல்லல் வேண்டும். ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை ஓய்வின்றி உழைத்தல் வேண்டும். அனுபவமே அருமருந்து. இந்த நூலை எழுதின நெல்லை சுமுத்து அவர்களை பற்றி சிறிது பார்ப்போம். இவருடைய பெற்றோருடைய பெயர் பார்த்தீங்கன்னா எம் சுப்பிரமணிய பிள்ளை, எம் சொர்ணத்தம்மாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பணியாற்றிய இடங்கள்லாம் பாருங்களேன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இவருக்கு கிடைக்கப்பட்ட விருதுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி மாமணி விருதும் சிறந்த நூலாசிரியருக்கான விருதும் இவர் வாங்கியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி 2057, அது மட்டும் இல்லாம அறிவூட்டும் விஞ்ஞான விளையாட்டு, ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும், அறிவியல் வரலாறு 3 பாகங்கள், அறிவியல் கதைகள், கட்டுரைகள் போன்ற 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்டேயே பாராட்டு வாங்கியிருக்காரா. அனைவருக்கும் நன்றி.